ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நைட்டில் சாப்பிட்டுட்டீங்களா? நாங்கள் இனிமேல் தான் சாப்பிடணும். என்ன தேய்ச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? பசங்க வந்துட்டு மோமோஸ் வேணும்னாங்க. மோமோஸ் வந்து எப்பயுமே நாங்கள் கடையில் தான் சிக்கன் மோமோஸு வெஜ் மோமோஸ் வாங்கி சாப்பிட்ருக்கோம். வீட்டில் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க எப்போவுமே. ஏன்னா அது அந்த வேலையை எதுக்கு அதை செய்வானே அப்படின்ட்டு போயிடுறது. நல்லா வருமோ வராதோ அப்படின்ட்டு இன்னைக்கு ரொம்ப கம்பல் பண்ணுச்சுங்க. அம்மா யூடியூப்வே பார்த்து செய்யலாம் வாங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மைதா மாவை தேய்ச்சி வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சமா முன்னாடி ரெடி பண்ணிட்டோம், கொஞ்சம் பாருங்க ஏந்துட்டு இருக்குது. இது வந்து மைதா மாவு தேய்ச்சி வச்சிருக்கிறோம். இது வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலாங்க, சரிங்களா? மோஸ்ட்லி வந்துட்டு நிறையா யூடியூப்ல நிறையா அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க மோமோஸ் எல்லாம், சரிங்களா? நாங்களே இப்போ யூடியூப் பார்த்து தான் செய்கிறோம் ஃபர்ஸ்ட் டைமா. இதை தான் மசாலா அதில் வைக்கிறதுக்கு. இப்போ மாவை தேய்ச்சாச்சு. நாங்கள் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி மூடி எடுத்து இப்படி எல்லா பக்கமே இப்படி ஒரு கட் கொடுத்துடலாம், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு பீஸா எடுத்து நம்ம அந்த மசாலா வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்வோம்ல, அதே மாதிரி தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் செய்யணும் இல்லையா? செஞ்சிட்ருக்குறோம். செஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் அது மெனக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பசங்களே வந்துட்டு அதுக்கு தேவையான சட்னிலாம் செஞ்சுக்கிட்டாங்க. டொமேட்டோ, அப்புறம் காஞ்ச மிளகாய் வத்தல், மல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வேக வச்சு அரைச்சி அதில் சாஸ் கீஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஷிஃப்ட் வந்துட்டு நாங்கள் இட்லி குக்கரில் தான் வேக வச்சுருக்கிறேன், இட்லி சட்டியில். அதில் இந்த மாதிரி பூரணத்தை வச்சுட்டுங்க இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான், சரிங்களா? நம்ம விருப்பம்தான் அது, எந்தெந்த ஷேப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த கொழுக்கட்டை செஞ்சு பழகுனால அந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணுறேன் நான். பாருங்கள், இப்படி தட்டில் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து நார்த்து சைடு நிறைய பண்ணுவாங்கங்க பானிப்பு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் நார்த்து சைடு வந்து என்னென்ன டிஷ்ஷு அப்படின்றத நான் விரும்பி எப்பயுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. அதை வந்து செஞ்சுட்டு ஒருவேளை சாப்பிட முடியாமல் போச்சு அப்படின்னா